Hi friends, welcome back to Nambari. இன்னைக்கு நம்ம சேனல்ல cream cake ரொம்ப சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரை நம்பரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ cream cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டையோட மஞ்சள் தனியா செப்பரேட் பண்ணிடலாம். கேக் செய்யறதுக்காக நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். 4 ல இருந்து 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்து மறுபடியும் நல்லா 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல முட்டையோட மஞ்சள்ல 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி முடிச்சதும் மஞ்சள் கலவையை ஆல்ரெடி பீட் பண்ண எக் ஒயிட்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் இதில் மேங்கோ எசன்ஸ் சேர்த்துருக்கேன், நேச்சுரல் எல்லோ கலருக்காக. இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் டின்ல ஆயில் தடவிக்கலாம். ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கிறேன். கலந்து வச்ச மாவை ஊத்திக்கலாம். நல்லா தட்டிக்கோங்க, பபிள்ஸ் இல்லாத மாதிரி. ஒரு கடாயில உப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் வச்சு 5 நிமிஷம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கேக் டின்னை உள்ள வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு 40 ல இருந்து 45 நிமிஷம் மிதமான சூட்ல குக் பண்ணிக்கலாம். இப்போ 45 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு, ஒட்டாம வந்திருக்கு. அவ்வளவுதான். நல்லா ஆறின பிறகு ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சிடுறேன். நல்லா ஆறிடுச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இப்போ க்ரீம் அப்ளை பண்றதுக்காக நான் கேக்கை பாதி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர் சிரப் ஊத்திக்கிறேன்.
இப்போ க்ரீம் அப்ளை பண்ணுறேன். க்ரீம் வந்து நான் விப்புடு க்ரீம் வச்சு செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். எலக்ட்ரிக் பீட்டர்லையும் செய்யலாம், இல்லாட்டி விஸ்கு வச்சு ஈஸியாக க்ரீம் செய்யலாம். க்ரீம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ண கேக் ஸ்லைஸை வச்சு மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ரீம் தடவி முடிச்சதும் நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் க்ரீமில் பாதி எடுத்து அதில் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். மேலே செரி வச்சுக்கிறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஸ்பாஞ்சி க்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.